ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் OCS 352 IoT கான்செப்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். அதை ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா OCS 352 IoT கான்செப்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. எல்லோ கலரில் ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவல்யூஷன் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எவல்யூஷன் ஆஃப் IoT நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபாக் எட்ஜ் அண்ட் கிளவுட் இன் IoT இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் 1M2M இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வேரியஸ் IoT லெவல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் லெவலிங் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IoTனா என்னன்னு கேட்கலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த ஒரு சப்ஜெக்ட் படிச்சாலும் அதோட டெஃபினிஷன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் IoT அண்ட் M2M கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எனபிளிங் டெக்னாலஜிஸ் இன் IoT இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. IoT WF இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சிம்பிளிஃபைடு IoT ஆர்கிடெக்சர் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆர்கிடெக்சர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் பிளாக் ஆஃப் அன் IoT எக்கோசிஸ்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கம்யூனிகேஷன் ஃபார் GSM மாடல்ஸ், இந்த GSM மாடல்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ளூடூத்தும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு GPSனா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. காம்பனன்ட்ஸ் ஆஃப் IoT ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. சென்சார்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட்னு வந்தாலே கண்டிப்பாக அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹவு ZigBee ப்ரோட்டோகால் ஒர்க்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி IoT சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வைஃபை வச்சு கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. IoT எக்கோசிஸ்டம்னா கூட என்னன்னு கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 4லேருந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் இந்த IBV6ம் 6LOWPAN இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. COAP நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளையுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுற சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் சப்டிஷன்ஸாக கொடுப்பாங்க, இல்லை தனியாக கூட கேட்குற சான்சஸ் இருக்கு. ஹவு Apache Hadoop சர்வர்ஸ் அஸ் ஏ பெட்டர் டெக்னிக்ஸ் டு பெர்ஃபார்ம் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபார் IoT ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளவுட் கம்ப்யூட்டிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OGC ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. IoT ப்ரோட்டோகால்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் IoT ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லி உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த ப்ரோட்டோகால்ஸ் ஃபுல்லாக எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ப்ரீஃபாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு மிடில் வேர் இன் IoT ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. RFID ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 2 மார்க்ல கேட்குற சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டா அக்ரிகேஷன் நீட் ஃபார் IoT அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. WSன்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் IoT இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 6LOWPAN இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IoT டெப்ளாய்மெண்ட் ஃபார் ராஸ்பெரி பை பிளாட்ஃபார்ம். இந்த 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராஸ்பெரி பை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ராஸ்பெரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த 4th யூனிட்லேருந்து 15 மார்க் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களாலே கோடை எழுத சொல்ற மாதிரி கூட கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரோக்ராமாக நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும், அது ரிலேட்டடாக கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் இல்லஸ்ட்ரேட் ஹவு ராஸ்பெரி பை காம்பனன்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ப்ரோக்ராமிங் IoT டிவைசஸ். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 15 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த ராஸ்பெரி பை வச்சு கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கனெக்ஷன்ஸ் டு த கிளவுட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளவுட்ல கனெக்ட் பண்ணுறது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிளவுட் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ரினோனா என்னன்னு கேட்கலாம், ராஸ்பெரி பையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ராஸ்பியன் OS என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ராஸ்பெரி பை ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் இந்த ஆர்கிடெக்சர் வந்து 4th யூனிட்ல பிகோஷனா கூட கேட்பாங்க. ஸோ அதனால இந்த ஆர்கிடெக்சர் கொஞ்சம் கிளீனாக பார்த்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் தட் குட் பி யூஸ்ட் இன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் IoT இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த BCM கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னும் வாட் வேவ்ஸ் ராஸ்பெரி பை இஸ் பெட்டர் தன் அட்ரினோ இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதாவது வந்து ஏன் வந்து அட்ரினோட ராஸ்பெரி பை வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்மார்ட் சிட்டிஸ் கண்டிப்பாக முக்கியம், ரொம்ப முக்கியம். 4th யூனிட்ல எப்படி ராஸ்பெரி பை ரொம்ப முக்கியமோ 5th யூனிட்ல இந்த ஸ்மார்ட்ங்கிற வார்த்தைலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் இந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி மெஜாரிட்டி அந்த யூனிட் 5 வந்து 15 மார்க் கேட்க அதிக சான்சஸ் இருக்கு. 4th யூனிட் 5th யூனிட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுலேருந்து கண்டிப்பாக ஒரு 15 மார்க் வரைக்கும் அதிக சான்சஸ் இருக்கு. அது இந்த ஹோம் ஆட்டோமேஷன் வச்சு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு 5th யூனிட் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. இதில் நான் பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், அதனால இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்விரான்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் சர்வைலன்ஸ் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க.
யூனிட் 5ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் ஹெல்த் கண்டிப்பாக கேட்பாங்க. இது 2 மார்க்ல கேட்டிருக்காங்க, அதனால இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் சிட்டியும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் மொபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட் இது ரொம்ப முக்கியம். இல்லை ஸ்மார்ட் மொபிலிட்டி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் மாடல்ஸ் ஃபார் த ஐஓடி ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக இதுவும் கேட்பாங்க. ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த ஸ்மார்ட் ஹெல்த் வந்து 2 மார்க்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இது முன்னாடி கேட்டிருக்காங்க, அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. எல்லோ கலரில் ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க, அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ், அதனால் அதெல்லாம் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.